வணக்கம். 2 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுக அறிவிப்பு. அரசு சார்பில் பங்கேற்பது குறித்து முதலமைச்சர் முடிவு செய்வார் என நியூஸ் 18க்கு RS பாரதி தகவல். சுதந்திர தினத்தையொட்டி நாளை ஆளுநர் தரும் தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளும் அதிமுக. முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், பெஞ்சமின் கலந்து கொள்ள உள்ளனர். தமிழ்நாட்டில் அரசின் பாடப்புத்தகங்கள் விலை உயர்வுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். 40% வரை உயர்த்தப்பட்ட விலையை உடனடியாக திரும்பப் பெறவும் வலியுறுத்தல். மூலப்பொருட்கள் விலையேற்றத்தால் தான் பள்ளி பாடப்புத்தகங்கள் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும் எனவும் கணிப்பு. அண்ணா பல்கலைக்கழகம் பெற்ற மானியத்திற்கு GST கேட்கும் மத்திய அரசு. தாமதிப்பதால் 5,61,00,000 ரூபாயை பாக்கிக்கான வட்டி மற்றும் அபராதமாகவும் தர கோரிக்கை. செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான விசாரணை ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. அமலாக்கத்துறை அவகாசம் கேட்டதையடுத்து உச்சநீதிமன்றம் ஆணை. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மாயத்தேவன்பட்டியில் பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. 2 உயிரிழந்த நிலையில் ஆலையின் போர்மேன் கைது. TNPSCயில் நெடுஞ்சாலைத்துறை உதவியாளர் பணியிடத்திற்கு 180 பேர் தேர்வு. 10 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பசுமை பூங்காவாக மாற்றக்கோரி கையெழுத்து இயக்கம். 10 லட்சம் பேரிடம் கையெழுத்து பெற திட்டம் என அன்புமணி தகவல். கேரள நிலச்சரிவில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 6 லட்சம் நிதியுதவி அறிவித்த மாநில அரசு. நிவாரண முகாம்களிலிருந்து வாடகை வீடுகளுக்கு செல்பவர்களுக்கு 6,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. ஆரணி அருகே சாலையில் சென்ற கார் மீது திடீரென முறிந்து விழுந்த மரம். 2 பெண்கள் உட்பட காரில் இருந்த 3 பேர் காயங்களுடன் மீட்பு. சுதந்திர தினத்தன்று பாஜக வாகன பேரணி நடத்துவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. தேசிய கொடியின் கண்ணியம் குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுரை. தமிழகத்தை புறக்கணிப்பதாக கூறி மத்திய அரசை கண்டித்து பல இடங்களில் மதிமுக போராட்டம். சென்னையில் வைகோ பங்கேற்பு. வேலூர் சிறையிலிருந்து எழும்பூர் அழைத்து வரப்படுகிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ரவுடி நாகேந்திரன். காவலில் எடுத்து விசாரிக்க சென்னை போலீசார் திட்டம். தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பாநாட்டில் காதலியை நண்பர்களுடன் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்த காதலன். சிறுவன் உட்பட 4 பேரை கைது செய்து விசாரணை. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள ரெசார்ட்டில் பயிற்சிக்காக சென்ற ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி மாணவி சந்தேக மரணம். உரிய விசாரணை நடத்த வேண்டும் என குடும்பத்தினர் கோரிக்கை. குஜராத்தில் கிர் தேசிய பூங்கா அருகே நாய்களை பார்த்து கர்ஜித்த சிங்கங்கள். தழைக்காமல் குறைத்து சிங்கங்களை விரட்டிய நாய்கள். தெலங்கானா, சத்தீஸ்கர் எல்லையில் நக்சலைட்டுகள் காவலர்களிடையே துப்பாக்கிச் சண்டை. ஆயுதங்கள், 38 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல். செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்துள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர். இதில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. வேறொரு வழக்கு காரணமாக மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் வரவில்லை என்று
அமலாக்கத்துறை விளக்கமளித்தது. இதனைத் தொடர்ந்து வழக்கை நண்பகலுக்கு ஒத்திவைத்த நீதிபதிகள், அதிமுக காலத்தில் பதிவு செய்யப்பட்ட 3 வழக்குகளையும் இணைத்து விசாரிக்க உள்ளீர்களா என்று அமலாக்கத்துறையிடம் கேள்வி எழுப்பினர். கடந்த 4 முறையும் இக்கேள்விக்கு அமலாக்கத்துறை பதிலளிக்காத நிலையில் தற்போது பதிலளிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் அபய் ஓகா மற்றும் ஜார்ஜ் மஹ்சி அமர்வு தெரிவித்தது. இந்நிலையில் மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது உச்சநீதிமன்றத்தின் கேள்விகளுக்கு பதிலளிக்க அவகாசம் தேவைப்படுவதால் விசாரணையை வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. அமலாக்கத்துறையின் கோரிக்கையை ஏற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விசாரணையை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்தனர். அண்மை செய்தி. மூலப்பொருட்களின் விலை உயர்வால் பள்ளி பாடப்புத்தகங்கள் விலை உயர்வு கண்டிருப்பதாக அமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார். தமிழகத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக வெளியிடப்படும் பாடப்புத்தகங்களின் விலை ஏற்றப்பட்டது. 40 விழுக்காடு வரை விலை ஏற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு எழுந்த நிலையில் தற்போது அதற்கான விளக்கத்தை அமைச்சர் அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா இணைப்பில் இருக்கிறார். லிபிகா, அமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த விளக்கம் குறித்த முழு தகவல். ஜெனிஃபர், பாடப்புத்தகத்தின் மேல் அட்டை, காகிதம் மற்றும் அச்சுக்கூலி உள்ளிட்டவைகளின் விலை உயர்வின் காரணமாகத்தான் பாடப்புத்தகம் தயாரிப்பதற்காகும் செலவினை ஈடுகட்டுவதாக மட்டுமே பாடநூல்களுடைய விலை உயர்த்தப்பட்டு இருப்பதாக தற்போது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா பாடநூல்களானது வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு விலைகள் புத்தகத்தில் விலைகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து தற்போது இந்த ஆண்டு புத்தகத்தினுடைய விலை என்பது பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக கடந்த 2 நாட்களாகவே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கோரிக்கை வைத்து பல்வேறு எதிர்ப்பை தெரிவித்து வந்தனர் பாடப்புத்தகத்தினுடைய விலை அதிகரிப்பை தொடர்ந்து. இதற்கு தற்போது பள்ளிக்கல்வித்துறையுடைய அமைச்சர் தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையின் அடிப்படையில் பாடப்புத்தகத்தின் மேல் இருக்கக்கூடிய அந்த அட்டை, காகிதம் இவற்றிற்கான இந்த செலவானது தற்போது 2018ஆம் ஆண்டோடு ஒப்பிடும்போது காகிதத்தினுடைய விலை என்பது 63%, மேல் அட்டையினுடைய விலை என்பது 33%, அதே போன்று அச்சுக்கூலியினுடைய விலை என்பது 21% உயர்ந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த விலையேற்றங்களை ஈடுகட்டும் வகையிலே தற்போது இந்த பள்ளியினுடைய பாட நூல்களினுடைய விலை என்பது 6 ஆண்டுகளுக்கு பின்னர் தற்போது உயர்த்தப்பட்டிருப்பதாக தற்போது அந்த அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார். மேலும் எந்த ஒரு சுய லாப நோக்கத்திற்காக இந்த பாட புத்தகங்களுடைய விலையை உயர்த்தவில்லை என்றும் தற்போது அந்த அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார். விரிவான தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி லிபிகா.